ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு சின்ன மருமகளில் ராஜாங்கம் தமிழ்கிட்ட, தமிழ் நான் உன்கிட்ட கொடுத்த முக்கியமான ஃபைல் இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறியே, ஏற்கனவே உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதா என்று சொல்லியிருக்கணும்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய அமைச்சர் பதவியும் இத்தனை வருஷமாக கட்டி காத்த என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் சொல்கிறாங்க, மாமா வருத்தப்படாதீங்க மாமா, வருத்தப்படாதீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த ஃபைலை நீ பத்திரமா பார்த்துக்கணும், அதோட கடமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும்போது, அப்போ தமிழ்ச்செல்விக்கு அவங்க அப்பா செல்லத்தோட ஃபோன் அடிக்கிறாங்க. நான் ஃபைலை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கவும், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் திட்டுறாங்க. மாமா, நான் எங்கள் அப்பாட்ட தான் பேசினேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபைலும் 50 லட்சம் பணமும் பத்திரமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு மாமா, எங்கள் அப்பாடா கொண்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அப்பாவா, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது மாமா, நான் ஒரு நாள் குளிச்சுட்டு வெளியே வந்தேன், அப்போ கஜானா சாவி எடுத்து பார்க்குறேன், அதில் சோப்பு வாடை வந்துச்சு. அப்போவுமே நம்ம வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் தான் டூப்ளிகேட் சாவி அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் கஜானாவில் உள்ள ஃபைலும் அந்த 50 லட்சம் பணத்தை நான் முக்கியமான இடத்துல கொண்டு வந்து வச்சேன். இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் சேதுக்கிட்ட அப்போவுமே சொல்லிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, சேது என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, தமிழ் என்கிட்ட சொன்னான், இந்த விஷயம் உங்கள் காதுக்கு வரவிடாமல் நானே சமாளிக்கலான்னு தான் உங்கள்கிட்ட சொல்லலைப்பா, நீங்கள் ஒன்றும் என் தப்பாக நினைக்காதீங்கப்பா அப்படின்னு சேது சொல்கிறாங்க. அப்போ சேதுடா ஆறுமுக அண்ணன்ட்ட, நீங்கள் கஜானாவே சுற்றி நில்லுங்க, யாராவது கஜானாவை திறந்தாங்கன்னா நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சேது தான் சொல்லி வச்சுருந்தாரு. அதே மாதிரி நைட்டு கஜானா பக்கத்துலேயே ஆறுமுக அண்ணன் சுற்றிட்டே இருக்கும்போது தான் இந்த போலிச்சாவை வச்சுட்டு கஜானா திறந்து உள்ளே பார்க்கவும் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இதெல்லாம் அந்த ஆறுமுக அண்ணன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. உடனே ராஜாங்கம் சொல்கிறாங்க, இவ்வளோ வேலை பண்ண ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, இப்போ என்னுடைய ஃபைல் என்னுடைய எதிர்க்கட்சி தலைவரான நீதிமான் கிட்டல இருக்குது, நான் இப்போ என்ன செய்வேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும், உடனே சேர்த்து சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் பதறாதீங்கப்பா, அந்த ஃபைல் நல்லபடியாக நம்மகிட்ட வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாங்க. இல்லைப்பா, அன்றைக்கி இந்த போஸ் இந்த வேலையை பார்த்தோன்னே நான் அவன்கிட்ட அப்போமே சட்டையை பிடிச்சி அடி வெளுத்துருப்பேன். ஆனால் இவன் பின்னாடி யார் இருக்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்தேன்ப்பா. அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே கஜானாவில் அந்த ஃபைல்லாம் இல்லை, உடனே வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பித்தாங்கப்பா. அப்புறம் அவுட் ஹவுஸில் தான் இது இருந்ததெல்லாம் எடுத்தாங்க. அது யார் எடுத்தா தெரியுமாப்பா, யார், இந்த போஸ் பையன் தானே அப்படின்னு கேட்கவும், இல்லைப்பா, அந்த போஸ் மட்டும் கிடையாது, அவனோட சேர்ந்து நம்ம சின்னம்மாவும் சித்ராவும் தான் அப்படின்னு சொல்லுவோம். ராஜாங்கம், போஸுக்கு இவங்களே உடனே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆறுமுக அண்ணனை கூட அனுப்பி வச்சேன். அவங்க கூட போய் பார்க்கவும் தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குப்பா, நீங்கள் பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃபைல் நம்ம வீட்டுக்கு வந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே செல்லதோர் அங்கிருந்து ஃபைலை கொண்டு சம்மந்தி ஐயா, நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களோட ஃபைலும் 50 லட்சம் பணமும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையெடுத்து காமிக்கிறாங்க. அப்போது ராஜாங்கம் ரொம்ப அதிர்ச்சியாகி அதை பார்த்துட்டு, அது உடனே வாங்க தன்னாசிட்டு, தன்னாசிலாம் கரெக்டாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவோம். தன்னாசி எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை நம்ம மாப்பிள்ளை சேது தான் என்னை அவங்கள ஃபாலோ பண்ணி போக சொன்னாப்புல, அதான் நான் பின்னாடியே போய் அவங்க ஃபைலை கொண்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பொண்ணு நீதிமன்ற கொடுத்தாங்க. அதனால் நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸுக்கு கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். என் கூட போலீஸ் வந்தனால எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த பொண்ணையும் இந்த நீதிமானையும் அரெஸ்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்க என்னென்னு கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு செல்லதுரை கேட்குறாங்க. உடனே ராஜாங்கம் நீதிமன்றம் சொல்கிறாங்க, நீ என்னுடைய எதிரியாக இருந்தால் என்னுடைய முகத்துக்கு நேராக மோதிருக்கணும், அதை விட்டுட்டு என் முதுகு பின்னாடி மோதிருக்கியே, உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு, இனிமேல் என் முகத்தை நான் பார்க்கக்கூடாது, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், போலீஸ் ரஞ்சினியையும் நீதிமானையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஈஸ்வரி மறுபடியும் சதித்திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் நான் கொஞ்ச நேரத்தில் நம்மளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அதுக்குள்ளேயே நம்ம தமிழில் பட்ட ரகசியத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா, இந்த தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு, அதை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிடுவீங்க மாமா அப்படின்னு சொல்லுவோம். உடனே ராஜாங்கத்து கோவம் இந்த வார்த்தையை நீ சொல்கிறியா, நீ எவ்வளோ கீழ்த்தரமான ஆள் இப்போ தான் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு, இனி நீனும் உன் பொண்ணும் உன் பையனும் எதை சொன்னால் நான் நம்ப போகிறதா இல்லை, இந்த வீட்டை விட்டு இப்போமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மாமா, நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஒரு நிமிஷம் மட்டும் காது கொடுத்து கேளுங்க மாமா, அது மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுவோம். இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, இனி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சுன்னா நான் நடந்துக்கிற விதமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் ஈஸ்வரி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. ஓகே வீவர்ஸ், அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது.